நண்பர்களே, சொட்டத்தலை வழுக்கத்தலை அப்படிங்கிறது மனிதனுக்கு ரொம்பவே ஒரு பரிதாபமான விஷயங்க. எல்லாரும் அந்த சொட்டத்தலையாக இருக்கிற ஆளுகளை பார்த்தா வயசே போன கிழமை மாதிரி ஐயான்னு கூப்பிடுவாங்க. ஐயா அப்படிம்பாங்க, ஐயா தள்ளி நில்லுங்க அப்படிம்பாங்க. ஏன்னா முடி தலையில் இல்லை. சிரஞ்சீவிகள், சிரம் என்றால் தலை, சீவிக்கிறவன் சிரஞ்சீவிகளாக இருக்கணும்னா கலையில் முடி நிறைய இருக்கணும். அப்போ வாழ்க்கை முழுவதும் சீவிக்கிற மாதிரி வாழ்கிறது. அதே இது வழுக்கத்தலை. வழுக்கத்தலையை கண்டா வழுக்கத்தலைங்கிறது, சொட்டத்தலைங்கிறது. அவங்களுக்கெல்லாம் பொண்ணு கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அவ்வளோ சீக்கிரம் பொண்ணு கிடைக்குமா? ஏன்னா அழகான ஆண்கள் இருந்தால் தான் பெண்கள் திருமணம் செஞ்சுக்குவாங்க, அழகான பெண்ணாக இருந்தால் தான் ஆண்கள் திருமணம் பண்ணிக்குவாங்க. இது இயற்கையிலே எல்லாருக்குமான உள்ள ஆசை தான். இப்போ சொட்டத்தலை வழுக்கத்தலைக்காரனுக்கெல்லாம் பொண்ணு கிடைக்குமா? சொட்டத்தலை வழுக்கத்தலைக்காரன்லாம் சபையில் சாதிக்க முடியுமா? உலகத்தில் வாழ முடியுமானா, சொட்டத்தலையும் வழுக்கத்தலையும் பார்க்குறதுக்கு வேணால் கேவலமாக இருக்கலாம். ஆனால் அந்த சொட்டத்தலையும் வழுக்கத்தலையும் தான் மிகப்பெரிய புரட்சியாளர்கள் தலைமை வகித்த ஆளுகள்னு யார் பார்த்தா பெரும்பாலும் சொட்டத்தலையும் வழுக்கத்தலையுங்காரலாக தான் இருப்பாங்க. மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறவங்களும் சொட்டத்தலையும் வழுக்கத்தலையுமாக்காரர் தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய அறிவாக இருக்கிறவங்களும் இந்த சொட்டத்தலை வழுக்கத்தலையாக இருக்கிறவங்க தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் வரலாற்றில் பார்த்தாலும் அப்படி தான். மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டுகள், பெரிய பெரிய கண்டுபிடிச்சவங்க, பெரிய புரட்சிக்கு வித்திட்டவர்கள், சுதந்திர போராட்டத்தில் இந்தியாவில் சுதந்திர போராட்ட காலமாக இருக்கட்டும், பல்வேறு நாடுகள்லையும் சரி லீடர்ஷிப்பாக இருந்தவங்க, ஆளுமையில் இருந்தவங்க, பிரதமராக இருந்தவங்க, முதலமைச்சராக இருந்தவங்க, அதிபர்களாக இருந்தவங்க, பெரிய உயர் அதிகாரிகள், அவங்க எல்லாமே இப்படி தான் இருந்திருப்பாங்க. அது என்னவோ தெரியல. பெரிய பெரிய தொழில் வல்லுநர்கள், பெரிய தொழிலதிபர்கள், அவங்களும் கூடவே சொட்டத்தலை வழுக்கத்தலைக்காரலாக தான் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் சமுதாயத்தில் ஐயா அப்படிங்கிறது ஒரு பக்கம் மனசுக்குள்ளே அவங்களுக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்கும் தெரியுமா? எப்படிப்பட்ட சங்கடம் இருக்கும்னா, ஐயா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஐயான்னு கூப்பிடல ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஐயா நமக்கு வயசே கம்மியாக இருக்கே, ஆனால் அப்படி ஐயான்னு கூப்பிட்றாங்களே, அதை போய் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? இளநியில் பார்த்துருக்கீங்களா? இளநி கேட்க போகல நல்ல இளநியாக கொடுங்கன்னு கேட்போம். அது மாதிரி முத்தனை இளநியாக கொடுங்கன்னு கேட்க மாட்டோம். வழுக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளுக்கு இருக்கிற இளநி அந்த காய் வழுக்கையாக இருக்கணும், அப்போ தான் அது நல்ல இளநி. அவ்வளோ செல்வாக்குங்க. எல்லா இடத்துலையுமே வழுக்கைக்கு ஒரு செல்வாக்கு தான். அதனால் பல இடங்களில் அவ்வளோ அனுபவமிக்கவர்கள் நினச்சும் சமுதாயம் நம்மளை மதிக்கும். அதனால் வழுக்கத்தலை சொட்டத்தலை முடி இல்லை அப்படிலாம் இருக்காங்க, ஏறு நெத்தியாக இருக்காங்கல்ல, யாரும் கவலைப்படாது. அதுக்காக செயற்கையாக ஒரு டோப்பாலாம் வச்செல்லாம் தெரிய வேண்டாங்க. இயற்கையாக இருப்போம். இயற்கையான உடல் இயற்கையில் அப்படி அமைஞ்சிருக்கு, அவ்வளவுதானே. அதனால் சொட்டத்தலைகளும் வாழ்க்கையில் நிறைய கிரவுண்டு வாங்க முடியும். கிரவுண்டு தலையில் இருந்தாலும் கூட நிறைய கிரவுண்டு நிலம் வாங்குறதுக்கு உரிமையாளராக கூட அவர் இருக்கலாம்ல. அப்படிலாம் நினச்சிக்கணும். நன்றி, வணக்கம். நண்பர்களே, சொட்டத்தலை வழுக்கத்தலை அப்படிங்கிறது மனிதனுக்கு ரொம்பவே ஒரு பரிதாபமான விஷயங்க. எல்லாரும் அந்த சொட்டத்தலையாக இருக்கிற ஆளுகளை பார்த்தா வயசே போன கிழமை மாதிரி ஐயான்னு கூப்பிடுவாங்க. ஐயா அப்படிம்பாங்க, ஐயா தள்ளி நில்லுங்க அப்படிம்பாங்க. ஏன்னா முடி தலையில் இல்லை. சிரஞ்சீவிகள், சிரம் என்றால் தலை, சீவிக்கிறவன் சிரஞ்சீவிகளாக இருக்கணும்னா கலையில் முடி நிறைய இருக்கணும். அப்போ வாழ்க்கை முழுவதும் சீவிக்கிற மாதிரி வாழ்கிறது. அதே இது வழுக்கத்தலை. வழுக்கத்தலையை கண்டா வழுக்கத்தலைங்கிறது, சொட்டத்தலைங்கிறது. அவங்களுக்கெல்லாம் பொண்ணு கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அவ்வளோ சீக்கிரம் பொண்ணு கிடைக்குமா? ஏன்னா அழகான ஆண்கள் இருந்தால் தான் பெண்கள் திருமணம் செஞ்சுக்குவாங்க, அழகான பெண்ணாக இருந்தால் தான் ஆண்கள் திருமணம் பண்ணிக்குவாங்க. இது இயற்கையிலே எல்லாருக்குமான உள்ள ஆசை தான். இப்போ சொட்டத்தலை வழுக்கத்தலைக்காரனுக்கெல்லாம் பொண்ணு கிடைக்குமா? சொட்டத்தலை வழுக்கத்தலைக்காரன்லாம் சபையில் சாதிக்க முடியுமா? உலகத்தில் வாழ முடியுமானா, சொட்டத்தலையும் வழுக்கத்தலையும் பார்க்குறதுக்கு வேணால் கேவலமாக இருக்கலாம். ஆனால் அந்த சொட்டத்தலையும் வழுக்கத்தலையும் தான் மிகப்பெரிய புரட்சியாளர்கள் தலைமை வகித்த ஆளுகள்னு யார் பார்த்தா பெரும்பாலும் சொட்டத்தலையும் வழுக்கத்தலையுங்காரலாக தான் இருப்பாங்க. மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறவங்களும் சொட்டத்தலையும் வழுக்கத்தலையுமாக்காரர் தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய அறிவாக இருக்கிறவங்களும் இந்த சொட்டத்தலை வழுக்கத்தலையாக இருக்கிறவங்க தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் வரலாற்றில் பார்த்தாலும் அப்படி தான். மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டுகள், பெரிய பெரிய கண்டுபிடிச்சவங்க, பெரிய புரட்சிக்கு வித்திட்டவர்கள், சுதந்திர போராட்டத்தில் இந்தியாவில் சுதந்திர போராட்ட காலமாக இருக்கட்டும், பல்வேறு நாடுகள்லையும் சரி லீடர்ஷிப்பாக இருந்தவங்க, ஆளுமையில் இருந்தவங்க, பிரதமராக இருந்தவங்க, முதலமைச்சராக இருந்தவங்க, அதிபர்களாக இருந்தவங்க, பெரிய உயர் அதிகாரிகள், அவங்க எல்லாமே இப்படி தான் இருந்திருப்பாங்க. அது என்னவோ தெரியல. பெரிய பெரிய தொழில் வல்லுநர்கள், பெரிய தொழிலதிபர்கள், அவங்களும் கூடவே சொட்டத்தலை வழுக்கத்தலைக்காரலாக தான் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்.
ஆனால் சமுதாயத்தில் ஐயா அப்படிங்கிறது ஒரு பக்கம் மனசுக்குள்ளே அவங்களுக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்கும் தெரியுமா? எப்படிப்பட்ட சங்கடம் இருக்கும்னா, ஐயா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஐயான்னு கூப்பிடல ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஐயா நமக்கு வயசே கம்மியாக இருக்கே, ஆனால் அப்படி ஐயான்னு கூப்பிட்றாங்களே, அது போய் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? இளநியில் பார்த்துருக்கீங்களா? இளநி கேட்க போகல நல்ல இளநியாக கொடுங்கன்னு கேட்போம். அது மாதிரி முத்தனை இளநியாக கொடுங்கன்னு கேட்க மாட்டோம். வழுக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளுக்கு இருக்கிற இளநி அந்த காய் வழுக்கையாக இருக்கணும், அப்போ தான் அது நல்ல இளநி. அவ்வளோ செல்வாக்குங்க, எல்லா இடத்துலையுமே வழுக்கைக்கு ஒரு செல்வாக்கு தான். அதனால் பல இடங்களில் அவ்வளோ அனுபவமிக்கவர்கள் நினச்சும் சமுதாயம் நம்மளை மதிக்கும். அதனால் வழுக்கத்தில் சொட்டத்தில் முடி இல்லை அப்படிலாம் இருக்காங்க, ஏர் நெத்தியாக இருக்காங்கல்ல, யாரும் கவலைப்படாது. அதுக்காக செயற்கையாக ஒரு டோப்பாலாம் வச்செல்லாம் தெரிய வேண்டாங்க. இயற்கையாக இருப்போம், இயற்கையான உடல் இயற்கையில் அப்படி அமைஞ்சிருக்கு, அவ்வளவுதானே. அதனால் சொட்டத்தலைகளும் வாழ்க்கையில் நிறைய கிரவுண்டு வாங்க முடியும். கிரவுண்டு தலையில் இருந்தாலும் கூட நிறைய கிரவுண்டு நிலம் வாங்குறதுக்கு உரிமையாளராக கூட அவர் இருக்கலாம்ல, அப்படிலாம் நினச்சிக்கணும். நன்றி, வணக்கம்.